சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் வடக்கு மாகாண பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் இணைந்து நடத்தும் வடக்கு மாகாண பனை எழுச்சி வாரத்தை முன்னிட்டு எங்கள் வாழ்வியலில் பனை என்னும் தலைப்பிலான கண்காட்சியை நல்லூர் முத்திரை சந்தையுள்ள சங்கிலியன் பூங்காவில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாவண்ணா வேதநாயன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். பனை உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் ஊடாக நமது நாட்டுக்கு பெரும் அந்நிய செலாவணி கிடைக்கப்பெற்று வருகின்றது. எதிர்காலத்தில் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி பொறிமுறையை இலகுவாக்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். இதன் ஊடாக இடைத்தரகர்களை விட உற்பத்தியாளர்களே அதிகம் இலாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களின் வாழ்வாதாரமும் மேம்படும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரனின் பிரதிநிதியாக கௌரவ மாநகர சபை உறுப்பினர் சோனா கபிலன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் மூனா நந்தகோபாலன், வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் நானா திரு லிங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள், காணொலிக்கு செல்லலாம். அனைத்து அது தொடர்பான விளக்கங்களையும் உங்களிடமிருந்து கேட்டறிந்து கொள்வார்கள். எனவே அனைத்து கூடங்களிலும் கூடத்துக்கு வருமான உத்தியோகத்தர்கள் தயார் நிலையில் இருக்குமா? இது நாங்கள் செய்தது எங்கத்தியார் வடமராட்சி செவியல் தாங்கள் போட்டு நிப்பாட்டி இவர் எடுத்த பிறவான முன்னைய உதவி ஆணையாளராக இருந்து உதவி ஆணையாளர். உண்மையிலேயே இந்த பனை தென்னைவள அபிவிருத்தி சங்கங்கள் நாட்டுக்கு வழங்குகின்ற பங்களிப்பு என்பது ஒரு மறைபொருளாகவே காணப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன், கடந்த ஆண்டு மாத்திரம் 186 மில்லியன் ரூபாய்களை அரசுக்கு வரி வருமானமாக எங்களுடைய சங்கங்கள் செலுத்தி இருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்களுடைய உற்பத்தி பொருட்களை வேறு தனிநபர்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் ஊடாக ஓரளவு அந்நிய செலாவணியும் எங்களது நாட்டுக்கு கிடைக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த சங்கங்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் கடந்த ஆண்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சங்கத்துக்கு 18 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருந்தோம். அவர்களுடைய கள் உற்பத்தியினை மேலதிகமாக வருகின்ற கள் உற்பத்தியினை போத்தலில் அடைப்பதற்காகவும் அவற்றை விற்பனை செய்வதற்கான வாகன வசதியை வழங்குவதற்காகவும் வழங்கி அதனை செயற்படுத்தி இருந்தோம். முக்கியமானது எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு கிடைத்த கொடைதான் இந்த பனை. அது எல்லா உறுப்புகளையுமே பயன்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக பல மரங்களுக்கு பல அழிவுகள் ஏற்பட்டன. ஆனால் என்றாலும் நாங்கள் அதை தொடர்ச்சியாக பலமரத்தை நாட்டுவதன் மூலமாகத்தான் அதை கூடுதலாக அந்த மரங்களுடைய எண்ணிக்கை குறைவடையாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல மறைந்த அமர் கனகராஜ் அவர்கள் தனித்துவமாக தானாகத்தான் நின்று பல இடங்களிலே அவர் இந்த பனமரங்களை நாட்டியிருந்தார். மத்திய மாவட்டங்களில் கூட பனமரங்கள் வருவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார். பனை இல்லாத இடங்களில் கூட பனமரங்களை உருவாவதற்கு அவர் காரணமாக இருந்தார். அந்த வகையில் அவருடைய அவரையும் நாங்கள் நினைவு கொண்டு இதில் இருந்த பனையின் பலன்கள் மிக முக்கியமானவை, எல்லாவற்றிலையும் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முறை நவீன முறையிலே இப்பொழுது எல்லா நவீன வசதிகளோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது ஒன்று. உண்மையில மக்களுடைய
எங்களுடைய பனை வளத்தை நாங்கள் மேம்படுத்துவதும் மற்றது அந்த பனை வளத்தோடு அவருடைய அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதும் தான் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வகையிலே பல ஏற்றுமதி ஆளர்கள் அந்த சங்கம் வந்து எங்களுக்கு அது உதவி செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை இந்த பொருட்களை எடுத்து அவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, நாங்கள் வருங்காலத்திலே சாதாரண ஒருவனும் இந்த மாதிரி தங்களுடைய பொருட்களை அது என்ன பொருட்களாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலே ஒரு ஒழுங்கமைப்பொன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பித்து சில செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது விரைவிலே சாத்தியமாகும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அந்த உற்பத்திகளை நாங்கள் பெருக்குவது மட்டுமல்ல, அவர்களுக்கு நியாயமான நல்ல சந்தையிலே கிடைக்க வேணும். அதான் மிக முக்கியமானது. அந்த வகையில் தான் அதை செய்ய முடியும். இல்லை, தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல உண்மையில என்னுடைய அனுபவம் கூடுதலாக இந்த பனை வள கூட்டுறவு அபிவிருத்தி சங்கங்கள்லாம் மிக சிறப்பான முறையில் செய்கின்றன. பல நோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு நாங்கள் பல பெரிய அளவில் உதவிகள் செய்கிற போதும் அவை சரியானதாக எங்களுக்கு திருப்திகரமானதாக அமையவில்லை. பெரும் பெரும் பல முயற்சிகள் எங்களுக்கு அமையவில்லை. மற்ற முல்லைத்தீவு மாவட்டத்திலேயோ அல்லது மத்திய மாவட்டங்களோட செய்கின்ற அந்த உதவிகள் வந்து அது சரியானதாக அமையவில்லை. ஆனால் இந்த பனவள தென்னவள அந்த கூட்டுறவு அபிவிருத்தி சங்கங்களுக்கு நாங்கள் செய்கின்ற பொழுது அதாவது மிக சிறப்பாக செய்கிறார்கள். உண்மையிலே நான் பாராட்டுகிறேன் அவருடைய முயற்சி.